30 நாள் கூட ஆகல. 30 நாள் ஆகல. சட்டமன்றத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தலையை கூட எண்ணல அவரு. என்ன ஊழல், அந்த ஊழலை படிச்சு முடிக்க 4.25 வருஷம் ஆகும். இவங்க பண்ணி வச்சுட்டு போன ஊழலை படிச்சு முடிக்க 4.25 வருஷம் ஆகும். எல்லா இடத்துலயும் கடந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே கஜானா எவ்வளவு வச்சுட்டு போனீங்கன்னா கஜானாங்கிறது அதுல வச்சுட்டு போறது இல்ல. டெய்லி வருமானம் கிட்டத்தட்ட கவர்மெண்ட்ல ஒரு கோடி ரூபாய் டெய்லி வருமானம் வந்துகிட்டு இருக்கும். அரசுக்கு வரி மூலமா ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு குறையாம பணம் வரும். அது கஜானால ஆகும். அவ்வளவுதான். நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். அது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது பாட்டுக்கு போகும். நம்ம செக்க போடுவோம், எடுப்போம். அவ்வளவுதான். எல்லாத்தையும் எடுத்துறீங்க. இப்போ 1 ரூபாய் கூட வைக்கல. அந்த காரை சொபன சுந்தி வச்சிருந்தா இப்ப யாரு வச்சிருக்காங்கிற மாதிரி அது கதை சொல்லுங்க. எல்லாத்துக்கும் திமுக வச்சுக்கோ, இவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்கள்ட்ட இவங்க வச்சுக்குவாங்க. அப்ப அவங்க ஆட்சிக்கு வந்தா 2 பேரும் பங்கு போட்டுருவாங்க. உனக்கு ஒரு நாள், எனக்கு ஒரு நாள். தெரியுமா? அவங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுறாங்க. இது கெட்ட புத்தி. திமுக வாயை திறந்து அவனை வச்சிருக்கான், இவனை வச்சிருக்கான், இவன். உங்க புத்தி நல்ல புத்தியா வராதா உங்களுக்கு? குக்கு செய்திகள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைந்திருப்பவர் சிறப்பு விருந்தினரான முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி வன்னை சுமதி அவர்களும் நம்மோட இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்ப மக்கள் ஒரு நல்ல மாற்றம் வேணும், மக்கள் நலனுக்காக ஒரு நல்ல அரசியல்வாதி ஆட்சிக்கு வரணும்னு தான் நினைச்சு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க ஒரு புக் ரூல்ஸ் சொன்னீங்க இல்லையா, நான் இவ்வளவு வச்சிருக்கேன், கண்டிப்பா நல்லா மாற்றத்தை கொண்டு வர, விஜய் நாங்க நல்லா கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஏன் உங்களுக்கு ஓட்டு போடல மக்கள்? இவ்வளோ நீங்க சொல்லியும் ஏன் மக்கள் ஓட்டு போடல? நல்ல கேள்வி கேட்டம்மா. நாக்க புடுங்குற மாதிரி. ஏமாமா நாக்க புடுங்கிறதம்மா, கொஞ்ச நேரம் பேசணும். நீங்க ஒரு ஸ்வீட் கடைக்கு போங்களேன், அவன் கண்ணாடியில பொத்தி வச்சிருப்பான். ஸ்வீட்லாம் அழகழகா செஞ்சு பக்குவமா செஞ்சு கண்ணாடி கதவெல்லாம் போட்டு மூடி வச்சிருப்பான். மக்கள் அதை வாங்க மாட்டாங்க. போனோன்னு தட்டில் என்ன இருக்கு, 4 ஈ உக்காந்துருக்கும். ஓடி போய் ஜாக்கிரதையா வாங்கிடுவாங்க. அதான் மக்கள். அது எல்லாருமே பண்ண மாட்டாங்கல்ல. அது ஈர்ப்புமா, அது ஈர்ப்பு சக்தி. அதே போல பெரிய ஹோட்டல்ல மூடி சமைப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. அந்த கையேந்தி போட்டு ஓடுவாங்க. தப்பா சொல்ல, நான் அவசரம் உடனே கிடைக்கிறது. அட ஏழைபாளையம் இல்லாம கையேந்தி பவன்ல போய் சாப்பிடுவான். உன்ன மாதிரி வசதியான ஏழைபாளையம் ஓட்டு போறதானே உடனே வந்தது. இப்போ ஆமா, விசில் எப்படி வந்துச்சு? விசில் அடிச்சா குஞ்சு எப்படி வந்துச்சு? ஏழைபாளையம் படிச்சவங்க, படிக்காதவங்க, பாமர மக்கள், குழந்தைங்க பூரா விசில் போட்டு ஓட்டு போடல. படிக்காத பாமர மக்கள் போட்ட ஓட்டு தான் அது. என் பேர வீட்டுல பாட்டு பாட்டு. இங்க பாரு, இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? பாலமா வெடிச்சு கிடக்கு. காலையில பாக்குறோம் எல்லாம் உங்க தஞ்சாவூர் டெல்டா விவசாயம் தான். தண்ணி இல்லாம, மோட்டார் கரண்ட் இல்லாம எப்படி வரும் தண்ணி? அதான் மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கலாம். அதுக்கு கரண்ட் இல்ல. 1 முனை கரண்ட் தான் வருது. 3 முனை இது கொடுக்கல. அதாவது 3 ஃபேஸ் கொடுக்காம சிங்கிள் ஃபேஸ் குடுக்குறான். சிங்கிள் ஃபேஸ்ல யாருக்கு தர்றான்? விவசாயிக்கு. யாரு உனக்கு? யாரு தர்றாங்க? யாரு கத்திரிக்காய் கருவாடு தர்றாங்க? போய் வாங்கி தின்னுட்டு வா. யாருக்குன்னு. 30 நாள் கூட ஆகல. 30 நாள் ஆகல. சட்டமன்றத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தலையை கூட எண்ணல அவரு. என்னென்ன ஊழல், அந்த ஊழலை படிச்சு முடிக்க 4.25 வருஷம் ஆகும். இவங்க பண்ணி வச்சுட்டு போன ஊழலை படிச்சு முடிக்க 4.25 வருஷம் ஆகும். ஆட்சியை முடிகிற தரவாயில வந்துடும். அதுக்குள்ள நிலத்துல தண்ணி இல்லையா? நீங்க என்ன புடுங்குனீங்களா 75 வருஷமா? விவசாயி தலையில பூரா லட்சக்கணக்குல கடனை கொடுத்து, வட்டியை வாங்கி, விவசாய லோனை கொடுத்து, உரத்தை கடனை கொடுத்து, நெல்ல கடனை கொடுத்து, ஆத்துல இருந்த மண்ணை பூரா அரிச்சு தூர் வாரி வித்து விட்டு, வயல பூரா தரிசா விட்டு, மேல களிமண்ணே இல்ல, மணல பூரா அள்ளிட்டாங்கம்மா. மணல் கீழே இருக்கும், மேல சேர் இருக்கும். தண்ணி அந்த மணல்ல போய் தங்கி நிற்கும். கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சும் செடிகள். இவங்க என்ன பண்ணீங்க? மண்ணை பூரா அரிச்சிட்டாங்க. தண்ணி தேங்க வழி இல்ல. ஆத்த தூர் வரனாதான் ஆறுல தண்ணி வரும். உண்மையா இல்லையா? நான் எல்லாம் கண்ணால பார்த்து சொல்றேன். பாத்துட்டியா? எல்லாம் இந்த என்ன தாமரை, அது என்ன தாமரை, அது வெங்காய தாமரை பூரா படிஞ்சு கிடக்கு. வெறும் கக்கூஸ் தண்ணிய பூரா விடுறாங்க ஆத்துக்குள்ள. கழிவு நீர் பூரா அதுல விடுறாங்க. அந்த ஆத்த தூர்வாரவங்க துப்புருக்கா. இது எல்லா ஊர்ல, தஞ்சாவூர்ல இருந்து, திருவாரூர்ல இருந்து, மன்னார்குள்ள இருந்து, காரைக்குடில இருந்து, எந்த ஊருக்கு என்ன போங்க, சிதம்பரத்துக்கு போங்க, சீர்காழிக்கு போங்க, ஆறு வறண்டு தானே கிடக்கு. அப்ப ஆத்த தண்ணி என்னடா ஆச்சு? நேரம் கடல்ல விட்டுறாரு. பூக்கூடைய தூக்கி கூடையோட விட்டுறோம் ஸ்டாலின். விட்டறிஞ்சு அப்படியே நேர கடல்ல விட்டுறாரு தண்ணியை பூரா. அப்ப எங்க இருந்து விவசாயம் என்னடா பண்ணுவானுங்க?
விவசாயி என்ன பண்ண விவசாயி வந்து ஆத்துல நான் என்ன இருந்து பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசுறீங்க? வயலுக்கு காய்ச்சி போட சொன்னீங்களா இல்லையா? வயலுக்கு 3 ஃபேஸ் கரண்ட் கொடுக்காம கரண்ட் சப்ளை இல்லாதனால மோட்டார் போட்டு தண்ணி எடுத்து அந்த நெல் பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்ச முடியாம அது நிலமெல்லாம் வறண்டு போய் வெடிச்சு போய் ஆமா அது பூரா நாசமா போச்சுன்னு ஆமா சொன்னாக்க ஆமா நீ என்னமோ நடுநாயமா உட்காந்துட்டு என்ன ஜட்ஜம்மா மாதிரி என்னத்தையோ சம்பந்தம் இல்லாம அங்க வந்து கிளம்பி கடன் வயசுக்கு கடன் வந்துட்டான்னு வந்து நிறைய பேசுற. வச்சுட்டு போயிட்டாங்கம்மா. எல்லா இடத்துலயும் கடன் வச்சுட்டு போயிட்டாங்க இவங்க. ஆமா. ஒண்ணுமே கஜானா எவ்வளவு வச்சுட்டு போனீங்கன்னா கஜானாங்கிறது அதுல வச்சுட்டு போறது இல்ல, டெய்லி வருமானம் கிட்டத்தட்ட கவர்மெண்ட்ல அதான் ஒரு ஃபைல் தான் ஒரு கோடி கஜானாங்கிறது 1 கோடி தெரியும். ரூபாய் டெய்லி வருமானம் வந்துகிட்டு இருக்கும் அரசுக்கு. வரி மூலமா ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு குறையாம பணம் வரும். சரி சும்மா அது சரி கஜானால வரும். ஆகும், அவ்வளவுதான். அது என்ன பண்ணுவீங்க? நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். அது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது பாட்டுக்கு போகும். நம்ம செக்க போடுவோம் எடுப்போம் அவ்வளவுதான். எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க இப்போ. ₹1 கூட வைக்கல. யாருக்கு ஒத்த ரூபா இன்னும் இல்லையா கீறு கட்டதனமா இன்னும் பேசுற? நான் தான் சொல்றேனே, வரி வருவாய் வந்து டெய்லி வரக்கூடியது. நாங்க வந்து இருப்பு கிடையாது, பணம் இருப்பு வைக்கிறதுக்கு என்ன அது என்ன அவ்வளோ நல்லவங்க நீங்க எல்லாம். அவ்வளோ வெள்ளை கரம் கொண்டவர்கள் நீங்க. அப்புறம் அப்படியே அப்பளுக்கு இல்லாத கரம், ஏம்மா அப்படியே அழுக்கு இல்லாத கரம், இருமா லஞ்சம் வாங்காத கரம், ஊழல் பண்ணாத கரம், திருடாத கரம். வெள்ளரிக்கை அறிக்கை கொடுக்க சொல்லு. வெள்ளரிக்கை அறிக்கை அதுக்குதான் பிரதமர் கூட சொன்னாராமே, வெள்ளரிக்கை கொடு அப்படின்னு. வெள்ளரிக்காயை கொடு. தருவார். ஆமா, உங்க ஆளு போய் மரத்துக்கு முத்தம் கொடுத்துட்டு வந்தாருல, அந்த கதை தான் நடக்கும். அந்த மரத்தை காப்பாத்ததான் இந்த பாடுபடுறீங்க நீங்க. ஆமா, அந்த மரத்தை வெட்ட முடியாம தான் தவிச்சு போய் கிடக்குறாங்க. அந்த மரத்தை பூரா வெட்டி கரியாக்குனது இவங்க, மலையை பூரா ஒட்டச்சு ஜல்லி ஆக்குனது. அந்த கல் குவாரி யாருமா வச்சிருக்கா? பூரா திமுக. ஆமா ஆமா ஆமா. மணல் குவாரி யாருமா வச்சிருக்கா? என்ன சார் எல்லாத்துக்கும் ஆமா இல்ல சொல்லுங்க. இது ஆமா, உண்மைதானேம்மா? நீங்க இந்த படம் கரகாட்டக்காரன் படம் பாத்தியா? அந்த காரை சொபன சுந்தி வச்சிருந்தா காரை இப்ப யாரு வச்சிருக்காங்கிற மாதிரி அது கதை ஆமா, சொல்லுது. ஒரே எல்லாத்துக்கும் திமுக அண்ணா திமுக வச்சுக்கோ. இவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்க வச்சுக்குவாங்க. ஆமா. அப்ப அவங்க ஆட்சிக்கு வந்தா 2 பேரும் பங்கு போட்டுவாங்க. உனக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு நாள். நீ 40% 60%. சரி, இப்ப நாங்க வச்சிருந்ததா இப்ப விஜய் வச்சிருக்காரா? அவர் தனி புதுசு இல்ல. ஆஹா. அவர் புதுசு. நீங்க எப்படி விடுவீங்க? ஆமா. நாங்க எல்லாரும் வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க, இப்ப நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா? நாங்க எதையும் ஏம்மா, வச்சு இவங்க நாங்க வந்து வாங்குறாங்கம்மா. லஞ்சத்தை ஒழிக்கணும்னு ஏய், மனசு வச்சிருக்கோம். பொய் பேசாத. ஆ. பூரா நான் கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த பக்கம் இந்த செங்கோட்டை இந்த ஏரியால எல்லாம் வந்து லாரியில மணல் கடத்துறது, ஜல்லி கடத்துறாங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் மாமூல் வசூல் பண்றது இவங்க கட்சிக்காரனுக்கு தான். எப்படி சொல்ல? பொய் நாங்க பேசாத, தான் குடிக்கிறோம். நாக்கு வலிச்சு போயிடும். நாம் தமிழர் கட்சி புடிச்சு ஆமா. எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கானுங்கம்மா. ஆமா. இவர் சொன்ன ஏரியாவில போற நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்களை வெட்டி கொண்டு இருக்கானுங்க. ஏன்னா இவங்க வந்து மறியல் பண்றது, ஆத்தமனால போன வீடியோல போடுறது, மீடியாவில் பப்ளிக் பண்றது, அதுக்காக அவ்வளவு பேர் கொலை பண்ணிருக்காங்க. எங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்களை சாகடிச்சிடறானுங்க. அதனால எங்க பிள்ளைங்களுக்கு வந்து எதுவும் செய்ய வேணாம், பயப்படுறாங்க செய்யறதுக்கு. இவங்க கட்சிக்காரங்க ரவுடிசம். நீங்க பயப்பட்டா எப்படி? அப்ப ஆட்சிக்கு வந்தா எப்படி பண்ணுவீங்க? ஏன்னா இவங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா வெயிட்டா பலமா வருவோம்ல. அதுக்கு முன்னாடி நீங்க பலமா பலமா இருந்தா இப்போ நம்பிக்கை இந்த வரும். இப்ப பாருங்க, இப்ப நீங்க வந்து அதிமுக காரவங்க, நீங்க விஜய் கட்சி, அவங்க அதிமுக, இவர் வந்து எம்ஜிஆர் கட்சி, இவரு கருணாநிதி கட்சி, நான் நாம் தமிழர் ஒத்த ஆளு. நீங்க 4 பேர் எப்படி சமாளிக்கிறது? முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, எங்க அண்ணன் சொல்லிட்டா நீங்க அடக்கி வாசிங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வந்தா பாத்துக்குவோம். சாவட்டும் மக்கள், சாவட்டும். ஓட்டு போட்டாங்கல்ல, கூப்பிட்டோம். அண்ணா விஜய் அண்ணா வீட்டை கொளுத்துறாங்கண்ணா, அண்ணா விஜய் அண்ணா வீட்டை இடிக்கிறாங்கண்ணா, அண்ணா என் பிள்ளைய கற்பழிச்சுட்டாங்கண்ணா, அண்ணா என் பிள்ளை தண்ணி அடிச்சுட்டு படுத்துருக்காண்ணா, அண்ணா என் பிள்ளை ஆக்சிடென்ட் செத்து போயிட்டானா. அழுவட்டும். ஆத்துல தண்ணி வரலன்னா விவசாயி கத்துங்க. எங்க நெல்லை வாங்கலன்னா, கொட்டி கிடக்கனா ரோட்ல பழுத்து போய் வாங்கலன்னா, டெண்டர் திறக்கலன்னா, லாரி இல்லைன்னா, மேல போறதுக்கு போர்வை இல்லைன்னு விவசாயி வந்து விஜயண்ணாவை கூப்பிடுவாங்க. ஓட்டு போட்டாங்கல்ல அவங்க கூப்பிடுவாங்க, விவசாயிகள் கூப்பிடுவாங்க. இன்னும் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க. செவிலியர் அன்னைக்கும் போராடினாங்க, இன்னைக்கும் எப்பமா விடிவு. இதெல்லாம் ஒரு புதிய கட்சி, ரைட்? அவரு இப்பதான் வந்திருக்காரு. அவர் இன்னும் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாரு, சைலண்டா இருக்காரு. இல்ல அது இந்த பெண் பேய் அடிச்சிருச்சு போல இருக்கு. இருக்கும் திரிசா பேயோ. ஐயோ அம்மா, என்ன மம்புக்கள் கதம்மா. இவர் தானே பெண் பேய்? நான் கம்மன் தான். நான் அந்த பொண்ணு நான் கம்மன் இருக்கேன். நான் உசு பேத்தி உரத்தி தான் அந்த மனுஷன் மோசமானவர் தோண்டி விட்டு போயிடுவாரு. கம்மன் ஐயோட்டு போறாரு பாருங்க. நான் தான் என்னமோ பேர சொன்ன மாதிரி பேசுறேன். இல்லண்ணா, என்ன சொல்றேன், ஆட்சிக்கு வந்தாருண்ணா, நீ சினிமா ஷூட்டிங் மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுண்ணா. டயலாக் எழுதி கொடுத்து பேசக்கூடாது. இவர் பேசணும்,
துணிச்சல முடிவு எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். பாப்போம், இன்னும் கொஞ்சம் டைம் தருவோம். மேம் அது வந்து த்ரிஷா மேம் அது வந்து அவங்களோட பர்சனல் லைஃப், அதையே இதுல கொண்டு வரணும். இல்ல அவர் கேட்டதுனால சொன்னேன், பெண் பை பிடிச்சிருக்கான்றதுனால பெண் பை பிடிச்சிருக்கான்னு கேட்டா அதுக்கு இருக்குமோன்னு சொன்னேன். நான் வந்து தப்பா அது தெரியாதுல நம்மளுக்கு இருக்குதா இல்லையா. ஐயா எங்க தம்பி விஜய் தங்கச்சி திரிஷா தெரியுமா, அவங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுறாங்க. இது கெட்ட புத்தி. திமுக வாயை திறந்து அவனை வச்சிருக்கான் இவனை வச்சிருக்கான் இவன். உங்க புத்தி நல்ல புத்தியா வராது அவங்களுக்கு. விஜயும் திரிஷாவும் அண்ணன் தங்கச்சியா பழகுறாங்க, அவங்க பாசமா இருக்கிறாங்க. தங்கச்சியை அண்ணன் கூட்டு நானும் எங்கள் அண்ணனும் ஒன்றா போவோம் கல்யாணத்துக்கு, என் பொண்ணும் என் பையனும் ஒன்றா போவாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு. இந்த மாதிரி போகிறாங்க. நாங்கள் தப்பாக நினைக்கல, அது அண்ணன் தங்கச்சி தமிழ். அப்புறம் ஏன் சார் நீங்க பெண் பை பிடிச்சிருக்கேன்றீங்க? அவர் தான் இந்த அம்மா தானே சொல்லுச்சு, உம்முன்னு இருக்காரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. பெண் பேய் தான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? ஏன் வேற காரணம்? வேற பேய் இந்த நாட்டுல பேயா இருக்கு. இங்க பாருமா, இந்த நாட்டுல பேயின்னு சொன்னாலே யாருக்குமா பிடிக்குது? பேய் பெண்ணு தாமா பேய். ஆண்களுக்குமே பிடிக்கும். ஆண்களுக்கெல்லாம் பேய் வராது, பெண்களுக்கு தான் பேய். இங்க பாரு, உடுக்கடிக்கிறத பாத்திருக்கியா? ஆம்பளை உடுக்கடிப்பா. நீங்க தான் பெண்ணை செத்து உடலே இல்ல, பொம்பளை மேல ஏறிக்கிறத வந்து ஏறிக்கிட்டு ஆட்டம் போடுறது. சாராயத்தை கொண்டாடா, சுருட்ட கொண்டாடா, நல்லி எலும்ப கொண்ட எந்த பொம்பளை சாராயம் கேட்டிருக்கு? ஆம்பளை பேய் பூரா பிடிச்சது. ஆனா அதுக்கு யாரு கேக்குறா? யார் வாயில இருந்து வார்த்தை வருது? பேய் வாயில இருந்து வருது. அந்த பேய் யாருகிட்ட வருது? அந்த பெண் கிட்ட வருது. அதத்தான் நான் சொன்னேன். பெண் வந்து கேட்டாதான் கிடைக்கும். ஒரு ஆண் கேட்டான்னு வச்சுங்க, சாராயத்தை கொண்டு அட குடிக்கார பல விளக்கமத்தை கொண்டு அடிப்பா வெட்டி விட்டுருவாங்க. அது ஒரு பெண் கேட்கணும், ஐயோ இந்த முனியாண்டி வந்து பூந்துட்டாண்டி, அவன் சாராயம் கேட்கறாண்டி, வாங்கி கொடுத்துருக்கடி, எல்லாம் நம்ம பொண்ணு வீணா போயிட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. அது அந்த பாட்டில் அப்படியே வாயில கடிச்சுக்கிட்டே குடிக்கிறது, வாயில கடிச்சிட்டே குடிக்கிறது, அந்த சுருட்டை பத்த வச்சு இது பண்றது. குடிப்பை பிடிக்கிறதுனாலதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. முதல்ல எதுமா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு படை, பெண்கள் படையை வந்து நல்லா தனியா ஆரம்பிக்கணும். ஆர்மி மாதிரி தனியா ஆரம்பிச்சு சொல்லுங்க, எங்களோட பொம்பளை பிள்ளைங்களுக்கு துடிக்குதுங்க போறதுக்கு. சரி நீங்க சொல்லுங்க, அவர் இன்னும் எந்த மாதிரி மேம்படுத்தலாம் அந்த திட்டத்தை அப்படின்னு. மேம்படுத்தலாம், காவல்துறை வைக்கக்கூடாது. காவல்துறை வந்து பற்றாக்குறை, ஏற்கனவே நம்ம காவல்துறை பற்றாக்குறை இருக்கு. காவல்துறை இவங்க நடத்த மீட்டிங்க்கு போராட்டத்துக்கும், இவங்க கார் எடுத்துட்டு போறதுக்கும், இவங்க பின்னாடி போறதுக்கும் சரியா இருக்கு. இவர் வந்து இந்த சிங்கப்பெண் படைங்கிறது வந்து அவர் ஆரம்பிச்சது ரைட்டு, அது கரெக்டான ஒரு ஆர்மி மாதிரி ஆரம்பிக்கணும். அவர் தனியா ஆரம்பிக்கணும். பெண்களை, தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை கட்சி சேரக்கூடாது. கட்சி சாராத தமிழ்நாட்டில் படித்தவங்க, நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டு, கராத்தே இருக்கணும், குன்பு தெரியணும், கம்பு சண்டை, இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு பெண்களை வந்து செலெக்ஷன் பண்ணி அவங்கள தனியாக வந்து இந்த கவுட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி கொண்டு வரணும். இப்ப இருக்க பெண்களுக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாமே கத்து கொடுத்து தான் வந்து. ஐயா ஏற்கனவே போலீஸ் ட்ரைனிங்ல இருந்தானே வந்திருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் தானே சம்பளம் தருது. அந்த சம்பளம் தாண்டி இவர் வந்து இங்க வாக் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படி நடந்துக்கிட்டு? அப்புறம் எத்தனை பொம்பளை பின்னாடி போவாங்க? ஏற்கனவே போலீஸ் பற்றாக்குறை இருக்குல்ல நம்மளுக்கு. ஏற்கனவே ஸ்டேஷன்ல 2 லேடிஸ் தான் இருக்கு. பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது, 4 லேடிஸ் நிக்குதாங்க. அதுங்களும் பயந்து போய் நிக்குது ஓரமா. ஏமா அப்படி நிக்குது? பயமா இருக்குமா? நீங்க திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோமா, தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கோமா, பாத்ரூம் போனி எங்கம்மா இருக்கு பாத்ரூம் எங்கள்கிட்ட கேட்பாங்க. பெண்கள் வந்து அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால இவங்க இன்னும் பற்றாக்குறை இருக்கு பெண்களுக்கு. அவங்களுக்கு வந்து இந்த வாரத்துல ஒரு முறை விடுமுறை எங்க அண்ணா தரேன்னு சொன்னா அது கொடுக்கணும். அந்த மாதவிட சமயத்துல 3 நாள் லீவு கொடுக்கணும். இதெல்லாம் செய்யணும், ஒரு அலர்ட் பண்ணணும். இதை விட்டுட்டு ஏற்கனவே அங்க வந்து காவல்துறை ஏற்கனவே பலுவா இருக்காங்க, வேலை அதிகமா இருக்கு, வேலை செய்ய ஆள் இல்லை, கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்கு. இருக்கிற பொம்பளை புறத்துக்கு இங்கே போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஊருக்கு 2 பெண்கள் போனால் ஊரை காப்பாற்றிடுவாங்களா? வீட்டுக்கு விட 4 பொம்பளை இருக்கும், எங்களாலே காப்பாற்ற முடியல. தமிழ்நாட்டில் எந்த வீட்டில் நம்ம பெண்கள் இல்லை? எல்லா வீட்லையும் இருக்கிறாங்க. அப்போ எங்களாலே காப்பாற்ற முடியல. அப்போ அந்த 2 லேடிஸ் ஒரு ஊரில் வந்து காப்பாற்றிடுமா? தனிப்படை அமைங்க, தனியாக ஆள் எடுங்க. என் வீட்டில் 2 பெண்கள் அனுப்புகிறான். என் பொண்ணு கராத்தே 3 பிளாக் பெல்ட்டு, சூப்பராக இருப்பா, விஜயசாந்தி மாதிரி. ஒரு வாரமா தொல்லை பண்றா, ஏதாச்சும் கேட்ட சான்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி எடுங்க ஆளு, தனியா ஒரு சோல்ஜர் மாதிரி எடுக்கணுமா? இப்போ வந்து வெளிநாடுகள்லாம் அப்படிதான் எடுப்பாங்க. காவல்துறை வேற, ஆர்மி வேற, மிலிட்ரி வேற. நீங்க மிலிட்ரியும் கொண்டாந்துருவீங்க போலீஸுக்கு, போலீஸை கொண்டாந்து ஆர்மிக்கு, ஆர்மில இருந்து சோல்ஜரை கொண்டாடுவீங்க, அவங்களே சிங்கப்பெண் படைக்கு கொண்டாடுவீங்க. என்ன உங்க சட்டம்? அப்போ வந்து காவலர்களுக்கு வந்து ஒரு திருத்தரம் சுத்தணுமா? தனியா எடுக்கணும், அவங்க தனியா செய்யணும். எந்த பண்ணாலும் அடுத்தவங்களை காப்பி அடிக்காதீங்க. கூட இருக்க ஆள் சரி கிடையாது, உங்களுக்கு புத்தி சொல்றாரு சரி கிடையாது. பூரா மங்குனி அமைச்சர்களை வைத்துக்கொண்டு 23ஆம் புலிகேசி மேலே அரசியல் செய்து கொண்டு இருக்கும் விஜய் அவர்களே, அப்படி வாங்க, அப்படி நம்பியார் மாதிரி நெஞ்ச நிமித்திக்கிட்டு வாங்க, அசோகன் மாதிரி வாங்க.
எங்க அண்ணன் சீமான் மாதிரி துணிச்சலா பேசுங்க. மங்கினி அமைச்சர்னு சொல்றீங்க, அவரு அப்ப மங்கினி அமைச்சருக்கு அவர் மங்கினி முதலமைச்சரா சொல்லு? ஆமா, மங்கினி அமைச்சர்களை வைத்துக் கொண்டிருக்கும் மங்கினி முதலமைச்சர். 23ஆம் புலிகேசி கக்கா போ அப்படிம்பாரு வடிவேலு. அந்த மாதிரி போதான். அக்காபானம் காய்ச்ச வேண்டாமா, காய்ச்சிடுவேன். அடிச்சுக்கலாம், ஜாதி மோதல் வரணுமா அடிச்சுக்க. 23ஆம் புலிகேசி பாத்தீங்களா? சரியான படம். அப்படியே திமுக உரிச்சு எடுத்துருப்பாங்க தெரியுமா? இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசுறத பேசிட்டு திமுக உரிச்சு வச்சிருக்கோம். திமுக அனுப்பணும். அக்காபானம் காய்ச்சது யாரு? எது? அம்மா பானம் காய்ச்சனது யாரு? யார் காய்ச்சது? கள்ள சாராயம் காய்ச்சனது யாரு? நீங்க தான். கஞ்சா வித்தது யாரு? நீங்க தான். அது அண்ணா யூனிவர்சிட்டில கற்பழிச்சது யாரு? நீங்க தான். நாங்க ஏன் கற்பழிக்கிறோம்? சார் எல்லாரும் இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். அப்ப அவங்க எதுவுமே பண்ணலையா? நீங்க சொல்லுங்க. எங்க பார்த்தாலும் வீதிக்கு வீதி தெருவுக்கு தெருவு பூரா யாருன்னா நாம் தமிழர் இல்லைன்னா தாவேக்கா, நாம் தமிழர் தாவேக்கான்னு போர்டு போட்டிருக்கானுங்க. கஞ்சா விக்கிறது பூரா இவங்க, கமிஷன் கட்டிங் வாங்குறது அவங்க ஒன்ன தொலைப்பாரு. நாங்களே தொலைச்சிருவோம். சும்மா இருமா. இவங்க கட்சியில கரம் எங்கள் கரம். இவங்க கட்சியில ஒருத்தர் எம்பிக்கு போட்டி போட்டாரு. ஒரு சினிமா டைரக்டர் ஒரு இது போட்டி போட்டாரு எம்பிக்கு. அவரு ஒன்னும் ஆகல. இவ்வளவுக்கும் இதுல கட்சியிலயும் பெரிய ஆளு. ரெண்டாம் இடம், மூணாம் இடமோ அவரு கடைசியில போயான்னு சொல்லிட்டு தாவேக்கால போய் எம்எல்ஏவுக்கு நின்றாரு. எம்எல்ஏவுக்கு நின்று தோத்து போயிட்டாரு. சரியா? காரணம் என்னன்னா எல்லாம் கட்டிங்ஸ் தான். எல்லாம் கட்டிங். அப்புறம் என்ன சொல்றது? கமிஷன் கரப்ஷன் கட்டிங். ஓ, கட்டிங் வாங்கிட்டு ரிலீவ் ஆயிட்டாரு அதுல இருந்து. எனக்கு யாருமா, நான் போய் பார்த்தேனாமா, இவங்கதான் பழிய போடுறாங்க. வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க நீ தாவேக்காவுக்கு போ, நீ வந்து போன்னு சொல்லி வீட்டுல வந்து மனைவியோ கூட பிள்ளைங்களோ சொல்லும் போது நிர்பந்தம் பண்ண முடியாது. நீ நாம் தமிழர் ஏன் இருக்க, போ அந்த கட்சிக்கு போனா போயிட்டாரு அவரு. பணம் தானம்மா உலகம், பணம் தான்மா உலகம். பணம் மதிப்பு இல்லையா? நீதி நேர்மைக்கெல்லாம் மதிப்பு இல்லையா? நேர்மை, எர்மை, கருமை இதெல்லாம் தூக்கி ஓரமா போடும். அப்ப நீங்க தானே சொன்னீங்க, இப்போ நாங்க நிறைய புக்ஸ் ரூல்ஸ் வச்சிருக்கோம், நாங்க நேர்மையா இருப்போம், இதெல்லாம் ஒழிப்போம். நீங்க தானே சொன்னீங்க. வரலையே, எங்க அண்ணன் 16 வருஷமா கத்தி வரலையே, ஒரு எம்எல்ஏ ஆகலையே. அப்ப அந்த சட்டத்துக்கு மதிப்பு இல்லையே. 16 வருஷம் பருவம் அங்கேயா இருந்தா வேலைக்கு போயிருக்கோம். அது அவரு வந்து 62 இளைஞராச்சு, அப்புறம் அப்படி வேலைக்கு போவாரு. பருவம் ஊர் மேல போற கதையே பேசுவாரு. திமுக 16 வயசு எப்ப பாரு 16 வருஷம் வருஷம் 16 மாதிரி வருஷம் 16. அதோட வச்சுக்கிறது, கூட்டி குடுக்கறது, ஆமா ஊத்தி குடுக்கறது, ஆமா இதுக்கெல்லாம் கை வந்தா கலை. அதுக்கப்புறம் இன்னொன்னுமா, இன்னைக்கு என்ன தெரியுமா, ஒரு 16 வயது படம் எடுத்தாரு என்னுடைய நண்பர் பாரதி ராஜாவுக்கு இரங்கல் தீர்மானம் நம்ம போட்டுறோம். சரியா? நம்ம சேனல்ல. ஐயா பாரதி ராஜா வந்து ரொம்ப சிறந்த மனிதர். அவரோட படத்தை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் நிறைய முறை பார்ப்பேன் அவர் படத்தை. அவர் நம்ம இந்த உலகை விட்டு போனதற்கு ஆழ்ந்த இரங்கல். ஸோ நேயர்களே, நம்ம யூடியூப் சேனலில் 74,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்க்குறது தவிர யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கருத்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.